நம்ம கார்டில் வாங்கினா அந்த டிக்கெட்டுக்கு அந்த ஸ்கைக்கு போயிருந்தோம் இல்லையா, அந்த டிக்கெட்லேயும் இந்த 3D ஆர்ட் சென்டரும் உள்ளே வருதுங்க. சரி வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு எது இருக்குன்னு. இது வந்து ஃபுல்லாகவே எனக்கு எப்படி இருக்கணும்னாக்கா, இது வந்து ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் மாதிரி தான். நிறைய ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எடுக்கலாம் உள்ளே போகலாம். சரி வாங்க போய் பார்க்கலாம். இதோட டைமிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ளே வந்து செப்பல்ஸ் நாட் அலவுடு, அதனால் இங்கே கலெக்ட் பண்ணி வச்சிட்றாங்க. அப்பா கேமராவில் பார்க்க அப்படியே ரியல் பிக்சர் ரியலாகவே இருக்குங்க. ஸோ இங்கே வந்து அவங்க உங்களை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் மேப் பண்ணி கொடுப்பாங்க. யா, இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி வாங்கின இந்த டிக்கெட்டை வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸோ அஸ் யூஷுவல் நம்ம கோவாவில் ஆல்ரெடி முன்னாடி பார்த்த மாதிரி தான் இங்கே வந்து இதை கிட்ட அப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னா அந்த இல்யூஷன்ஸ் வரும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஆப்பிள் நேரில் பார்க்குறத விட கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வருது. சூப்பராக இருக்குங்க கேமராவில். இங்கே பாருங்கள், அப்படியே ரியல் ஆப்பிள் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஆனால் இது பெயிண்டிங்ஸ். ஸோ பக்கத்தில் நின்று நம்ம அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த 3D ஆர்ட் சென்டரில் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நடுவில் இந்த பாருங்களேன், இது ஃபுல்லாக நார்மல் பெயிண்டிங் மாதிரி அடிச்சுட்டு ஒரு பர்டிகுலர் அனிமலை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் 3Dயோட மெயின் கான்செப்டேவும். ஸோ நீங்கள் அதுக்கிட்ட போய் நின்னீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த மனுஷன் பின்னுறாருங்க ஃபேமிலியாக, செமையாக எடுக்கிற அப்படி. இங்கே பாருங்கள், இங்கே வந்து 3D எதுனாக்க இந்த டாடாய்ஸ் மட்டும் தான் 3D. இங்கே ஒரு ஷார்க் வாயை திறக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், இதுவும் 3D தான். அப்படி இருக்கா இங்கே, இது வந்து 3Dயாக இருக்குது பாருங்கள். இதுவும் இந்த மாதிரி ஒவ்வொரு பெயிண்டிங்கும் 3D பெயிண்டிங்க. ஸோ இது வந்து குழந்தைகள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஏன்னாக்கா இந்த டிக்கெட் வந்து அதோட ஆல்ரெடி கால்குலேட் ஆகிடுது. ஸோ ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா, அதுவும் கிட்ஸோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு அவங்களையும் கூட்டுவாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்படி நான் முன்னாடி வந்து காமிக்கிறேன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வியூ பார்க்கும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் இப்படி உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி சீ மாதிரி இருக்கா, இந்த பாருங்கள், இது வந்து 3D பிக்சராக காட்டுது மீன். ஸோ இங்கே வந்து இப்படி உட்காந்துட்டு எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. மறக்காமல் கண்டிப்பாக குழந்தைகளோட இது உங்களுக்கு டைம் ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்தால் டக்கு டக்குன்னு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள். இங்கே மீனோட கிஸ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், சீக்குள்ளே அப்படியே கடல் அலைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு கான்செப்ட்டு. இது பாருங்கள், ஷார்க்கு வந்து நம்ம கடிக்கிற மாதிரி கூட இருக்கும். அது இங்கே பாருங்க, ஷார்க்கு வாய்க்குள்ள நம்ம போய் மாட்டிக்கிட்டோம். ஐயோ நம்மளை கடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஷார்க்கு. ஸோ இதுதான் இதோட ஃபுல் கான்செப்ட்டு. இங்கே இது வந்து தண்ணிக்குள்ளே அந்த போட்டு மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, போட்டு வந்து அப்படியே போட்டில் நம்ம அப்படியே இந்த பேராஸ்லைடிங் பண்ணுற மாதிரி ஐடியா ஆகுங்க. பேராஸ்லைடிங் பக்கத்தில் நம்மளுக்கு கரெக்டாக அது லைட்டு ஃபோக்கஸ் வச்சுருக்காங்க. அதனால் பேக்கில் அப்படியே உங்களுக்கு அந்த அலையோட அலையாக போகிற மாதிரி நல்லா பயங்கரமாக தெரியும். ஒர்த்து வருமா, ஒர்த்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். வாங்க நம்ம அடுத்தடுத்த செக்ஷனுக்குள்ளே போகலாம்.
ஐயோ இது செமங்க. யானைகளுக்கு பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. யானை, காட்டு யானை, 2 யானை இருக்குது பாருங்கள். காட்டு யானை வாய்ப்பே இல்லை, சூப்பராக இருக்குதுங்க. கண்டிப்பாக வாங்க, பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. மரத்துக்கிட்ட மேலே வந்து டைகரு, மரத்து மேலே டைகர் இருக்குது பாருங்கள். இந்த மரத்துலேயே அவ்வளோ ஆட்டு இருக்குங்க. இங்கே வந்து ஒட்டகச்சிவிங்கி தண்ணி குடிக்கிற மாதிரி, அந்த பொந்துக்குள்ளே பாண்டா இருக்கிற மாதிரி, இந்த குரங்கு மேலேயும் ஒரு குரங்கு, ப்ரெக்னென்ட் குரங்கு இருக்குது மேலே. சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க. அடுத்து இங்கே வந்தால் என்ன இருக்கோ இல்லையோ ஒரு மன நிறைவு, பயங்கரமான ஒரு மன நிறைவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம இப்படி நின்றுக்கிட்டு இருக்கும்போது முதல்ல நம்மளை கடிக்க வருது பாருங்கள். இந்த முதலைக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்மளை கடிக்க வரும். ஐயா செமையாக இருக்குது இந்த கருடன். வாங்க நம்மளும் சேர்ந்து கருடனோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதுதான் லங்காவியோட பெரிய சிம்பிளும் கூட. சூப்பராக இருக்குது 3D ஆர்ட் கேலரி. ஸோ அந்த வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்றேன். இது வந்து லிட்டில் பாண்டா இந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே போய் நின்னீங்கன்னா நேஷ்னல் ஜியோகிராஃபிக் மேகசினில் வந்த மாதிரி ஒரு பேஜ், இங்கே டைம்ஸ் பத்திரிகையிலேருந்து அதில் ஒரு இதில் நிற்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். இங்கே பாருங்கள், இது செம்ம 3D உண்மையிலேயும். ஒரு இடத்துல ஒரு கரெக்டான பொசிஷனில் இருக்கணும். பொசிஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியும். அன்டில் அதர்வைஸ் வந்து எப்படி இருக்குன்னாக்கா இந்த லைட்ஸோட கிளார்லாம் வந்து இதில் அடிக்கிற மாதிரி இருக்கும். இது சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். சர்க்கஸ் இந்த மாதிரி ஆர்டின் சர்க்கஸ்ன்னு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், இதுவும் சூப்பர். ஸோ இவரோட இந்த சொட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்படி இருந்தால் இப்படி இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து இது வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் இது பிடிக்கும். நம்ம இங்கே வந்து நின்னோம்னாக்கா நம்மள எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இது. மெசேஜ் இன் த பாட்டில். ஓகே, நெக்ஸ்ட் ஜோன் மாடியில் தான் வச்சுருக்காங்க. மாடியில் என்ன இருக்குங்கிறத போய் பார்த்துருவோமா? வாங்க. ஐயோ, மாடி இன்னும் தாறுமாறாக இருக்க. இங்கே பாருங்கள், பப்பட் ஷோ பண்ணுற மாதிரி ஒரு இடம். இதில் மிக்கி மவுஸு, ரேபிட்டு இதெல்லாம் இருக்கிற மாதிரி. இங்கே இந்த பக்கம் வால்ஸ் வரல என்ன இருக்குதுன்னா, ஐயோ ஃபயர் கக் பண்ணுற ட்ராகன் மாதிரிங்க. ஃபயர் கக் பண்ணுற ட்ராகன். இங்கே பாருங்க, சூப்பர்லாம் இது. எனக்கு ரெக்கம் முளைச்சிருச்சு, ரெக்கம் முளைச்சிருச்சு. இந்த மாதிரி சும்மா ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க.
இந்த தண்டர் நாங்கள் எங்கேனாலும் வந்துடும் போலையே. தண்டர்மேன் ஆக போகிறோம். பாருங்க, ஏய் எடுத்து அடிச்சுன்னா 1.5 டன் வெயிட்ரா அப்படிங்கிற மாதிரி. பாருங்க, ஒரு பையன் அப்படியே போட்டில் இருக்கான். சூப்பராக இருக்குது பார்க்க. நம்மளுக்கு பின்னாடி தான் இப்படி ஒரு கேனலில் இந்த 2 பக்கமும் பில்டிங் இருக்கிற மாதிரி, நடுவில் அந்த கேனல் போகிற மாதிரி. இது வந்து இட்டாலியில் இருக்குது. ஆக்சுவலி இது உண்மையானவே இட்டாலி என்ற ரோமில் இருக்கும் இந்த மாதிரி. இது ஏதென்ஸ். இங்கே பாருங்கள், இது வந்து பிங்க் கலர் ஃப்ளவரில் நடுவில். இது வந்து ஜப்பானில் இருக்கிறது. ஏய் என்னடா இவன் மேலே ஏறி போய்கிட்டே இருக்கிறானுங்க. மேலே என்ன தான் இருக்குது அப்படி? வாங்க பார்ப்போம். நான் சத்தியமாக நினைக்கிறேன் இதுவே ஒரு எபிசோடு வரும்னு. அவ்வளோ கண்டென்ட் இருக்குங்க இந்த 3D ஆர்ட்டுக்குள்ளே. வாங்க, கண்டிப்பாக 15 மினிட்ஸில் முடிய சமாச்சாரமே கிடையாது. கண்டிப்பாக 1 ஹவர் ஆகும். ஐயோ, மோனாலிசா படம் பாருங்கள். எந்த பக்கம் பார்த்தாலும் நம்மளையே பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு ஹாப்பி ஃபேமிலி. இதுதான் செம்ம 3D. அது நடுவில் நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்தால் செம்மையாக இருக்கும். இந்த இடத்துக்கு போவோம். டைம் ஆகிட்டே இருக்குது. கீழே போவோம். இந்த கீழே இன்னொரு இடம் இருக்குது. பிரமிடு மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதை போய் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு 3D பிக்சர்ஸ் இருக்கா, அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கரை ஒட்டி வச்சுருக்காங்க, ஃபோட்டோ பாயிண்ட்டுன்னு. அதாவது இங்கே ஃபோட்டோ எடுக்கிறவங்க வந்து இங்கே நின்று இதை இப்படி கவர் பண்ணாங்கன்னா அதோட அழகு வந்து பயங்கரமாக தெரியும்ண்டு. சரி, இப்போ நம்ம வந்து இங்கே எஜிப்தில் இருக்கிற இந்த மம்மிஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. சப்போஸ் நம்மளால் அங்கே போக முடியாட்டி நம்ம இதுக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வாங்க, இந்த எல்லா இடத்துலையும் இந்த ஃபோட்டோ பாயிண்ட்டுங்கிறது ஒரு பாயிண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல நின்று இதை எடுத்தோம்னா பயங்கரமாக காட்டும். இதோட இது முடியுதுன்னு நினைக்கிறேன். எனிவே அது முடியாட்டாலும் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வந்து சொன்ன மாதிரி ஒரு ஃபால்ஸுக்கு போகலான்னு இருக்கேன். மேபி கிளைமேட் அதுக்கு ஒத்துழைக்கணும். ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்ணும். பக்கத்தில் எங்கேயாவது சாப்பாடு இருந்தால் சாப்பிட்டுட்டு நான் அப்படியே உங்களுக்கு நெக்ஸ்ட் பாயிண்டில் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் டன், பை பாய்.